ஹாய் கேஸ், வெல்கம் டு யுவராஜ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் தாங்க இருக்கோம். ஸோ தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு கலை கொடுத்த போய் பார்த்துருவாங்க. அப்புறம் வந்து அங்கே அந்த ஆடியோ தேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது உள்ள சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல் டவர் கிட்டே இருக்கோம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் கேலரிக்குள்ளே போகிறோங்க. ஸோ உள்ளே போவோம். ஆடியோ எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில, ஏன்னா நான் வந்து ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். இங்கே சைலண்ட்டாக இருக்குது, அதனால தான் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பீக்கர் கிட்ட வாய் வச்சு பேசுகிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் கலைக்கூடத்துக்குள்ளே நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் உள்ள சிலைகள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். கைஸ் இந்த விநாயகரை பாருங்களேன், டான்ஸிங் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேட் சோலா மிடில் 12th செஞ்சுரியில் வந்து கட்டியிருக்காங்க. டான்ஸிங் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த சைட்லாம் வந்தோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பழமையான ஸ்டேச்சுலாம் இருக்குது. டு நாட் டச் எங்கேயாவது போட்டிருக்காங்களா? இல்லை, டு நாட் டச் போடல. இப்போ தொட்டு பார்க்கலாம். பாருங்க கைஸ், நம்ம கையால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை தொடுறோம். ஸோ சோழர்கள் காலத்துக்கு சிலையை தொடும் போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த பொன்னியின் செல்வன் கதை 5 புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சம்மரியாக கேட்டிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியுன்றதுனால இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது கைஸ். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி இடம் வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஆக்சுவலி பாகுபலி மாதிரியே இருக்குங்க. பாகுபலி படத்தில் வந்து நடந்து போவாங்க, இல்லை புலி படத்தில் நடந்து வருவாங்கள்ல, அந்த ஒரு அரக்கம் ஓடி வர சீன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி இருக்குது. பார்க் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது கைஸ். நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று காட்டணுங்க. என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிலை பாருங்கள். நான் பக்கத்தில் நிற்கிறேன், எவ்வளோ பெரிய ஒரு சிலையாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 15th 16th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு, அதாவது செதுக்கப்பட்ட ஒரு சிலை. ஸோ இந்த சிலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து புத்தரை கும்பிட்றவங்களும் இருக்காங்க சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி புத்தரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அடையாளமாக இந்த சிலை இருக்குது கைஸ். ஆக்சுவலி ஹிஸ்டாரிக் இடத்துக்கு வந்துட்டு நிறையா வந்து நமக்கு தெரிஞ்சதை பார்க்கும்போது வாய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பேசுகிறப்போ உளருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 9th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ சிலையில் யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் வந்து இந்த சிலையில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்க்குறப்ப அப்படி தெரியல, ஆனால் வந்து அந்த தலையில் அந்த ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? அதை பார்த்தோன்னு நான் வந்து சோழர்கள் ராஜாவாக யாராவது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிவனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்படி தான் ஒரு உருவம் அப்படின்னு நினச்சி அவங்க கும்பிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த சிலையை பார்க்கும்போது தெரியுது கைஸ். இந்த சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து அவங்க உருவமைக்கலை. ஸோ இங்கே சைட்லலாம் ஒரு சில சிலைகள் வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் பேரும் வைக்கல. ஸோ இதெல்லாம் என்ன சிலைன்னு ஐ திங்க் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த வழியாக வந்தோம். இந்த பெல் டவர் நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து அப்படியே கிளாஸ்குள்ளே வச்சு அங்கிட்ட உள்ளே போகிறதுக்கு ஒரு ஜோன் வச்சுருக்காங்க, ஒரு வாசல் வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக நம்ம உள்ளே போகலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு புத்தா சிலை இருக்குது பாருங்கள். இது வந்து 11th செஞ்சுரியில் செதுக்கப்பட்டது. ஸோ எல்லாமே கருங்கல்லில் செஞ்சுருக்காங்கப்பா சோழர்கள். பயங்கரமான ஒரு ஸ்கில்டான ஒரு ஆளுங்கனால தான் இந்த மாதிரி பாருங்கள் சாமி இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு கல் எடுத்து இப்படி பண்ணோன்னு வைங்களேன், சென்டரில் போடும்போது இங்கே பொழந்துடும். அதனால் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு நமக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணு சிலை. ஸோ விஷ்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தலையில் அந்த நீட்டான ஒரு சோழர்கள் அந்த ராஜா காலத்தில் வச்ச அந்த ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ
இதுவும் அந்த சோழர்கள் ஸ்டைலில் தான் இருக்குது. இங்கே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க கைஸ். சூரிய பகவானை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உருவமைச்சு கும்பிட்டுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் நம்ம தலைவர் நம்மளோட முருகன். ஸோ கூட மயிலோடு இருக்கார் பாருங்கள் கம்பீரமாக. ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் முருகன்ட்டு. ஸோ அதுக்கு அந்த சைடு போவோம் கைஸ். ஆக்சுவலி முருகனுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேல் வச்சு கும்பிடலன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு தெரில கைஸ். இது முருகனான்னு ஃபஸ்ட்டு தெரில, ஏன்னா வேல் இல்லை. ஸோ முருகன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கைஸ். ஏன்னா பேர் போடல நமக்கு, அதனால தெரியலங்க. இதுக்கும் இந்த சிலைக்கும் பேர் இல்லை. அப்புறம் இது வந்து பெருமாள். இது வந்து அந்த ஒரு சைடு வந்து அந்த சங்கு, ஒரு சைடு வந்து அந்த சக்கரம் இருக்கிறனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ப்ரோன்ஸ் இமேஜஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஹால் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே போவோம். இது வந்து மியூசியம் இருக்குது கைஸ், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து அந்த காயின்ஸ் எல்லாமே. அந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டாலே கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 3 நாடு படிக்கிறேன் பாருங்கள். ஃபிலிப்பீன்ஸ், பர்மா, ரோமன், ஈரான் டினார் கூட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துருக்கி காயின் எல்லாமே இங்கே இருக்குது. துருக்கி காயின். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் காயின், காப்பர் காயின். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, ஏகப்பட்ட இடத்தோட இது இருக்குது கைஸ். இங்கே காயின்ஸ் இருக்குது. ஸோ பிரிட்டன் காயின்ஸு, வேறு பர்மா காயின்ஸ், நேபாள், பாலஸ்தீன், ராஜராஜ சோழர் காப்பர் காயின்ஸ். ராஜராஜ சோழர்ஸோட காப்பர் காயின்ஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் ராஜராஜ சோழர் காப்பர் காயின்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம சொன்னல இந்த தினாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பீன்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கைஸ். இது வந்து சிலோன் காப்பர் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட காயின். அரபிய காயின் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து ஆமாம் அராபில் எழுதியிருக்கு கைஸ். பிரிட்டன் விக்டோரியா குயின் அந்த காயின் இருக்குது பாருங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், மைசூர் திப்பு சுல்தான் காயின்ஸ் இருக்குது இங்கே பாருங்க கைஸ். இதெல்லாம் வந்து 1914லேருந்து 19 வரைக்கும் யூஸ் பண்ண வார் மெடல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஜேபி கிருஷ்ணா, சென்னையில் ஜேபி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த சிலை வந்து 1000th இயர் பெரிய கோயில் கட்டி கொண்டாடி இருப்பாங்கள்ல. ஸோ அப்போ வந்து கொடுத்துருப்பாரு போல் இந்த சிலையை. இதையும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கலைக்கூடம் அப்படின்றனால இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க கைஸ். புதுசோ பழசோ அந்த கலை சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ஆக்சுவலி வந்து இந்த ஷேப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 7-8 இது சிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஊர்லேருந்து எடுக்கப்பட்டது போல் இருக்குது. ஸோ அங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது கைஸ். இது ஆக்சுவலி முத்துப்பேட்டையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிலை கைஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11th century உள்ள ஒரு சிலைங்க கைஸ். இங்கே எவ்வளோ பெரிய நடராஜர் சிலைலாம் இருக்குது பாருங்க. பேசுங்க. ஆக்சுவலி டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே டு நாட் டச் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு மரியாதை கொடுத்து டச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு சினிமேட்டிக் ஷாட்ஸில் பார்த்துருப்பீங்க. அவங்க பூஜை செஞ்ச சாம்பிராணி போடுறது, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில மங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு அதெல்லாம் இருக்குது. கீழேருந்து எடுத்துருக்காங்க போல இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே பழங்காலத்து பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது கைஸ். இங்கேயும் ப்ரோன்ஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ளே போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறையா சிலை அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க கைஸ், மேலே பாருங்கள் இந்த ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா சர்ஃபோஜி. இவர் வந்து தஞ்சையை ஆட்சி செஞ்சவர் போல இருக்குது. ஸோ இவர் வந்து எந்த நாடுனா மராத்தின்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா மராத்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஸோ மராத்தியர்களோட ஒரு ராஜா போல இருக்குது. பார்க்கவும் அது மாதிரி தான் இருக்கார்.
ஸோ அப்படியே இங்கேருந்து வெளியாகிடும் வந்து இங்கேயும் நிறைய சிலைகள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க முதல்ல பார்க்குற மாதிரி. இப்போ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரி விட்டு கிளம்பியாச்சு. வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த 3D சவுத்துலேயே 3D ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது கைஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த 3D தேட்டருக்கு போக போகிறோம். 3Dயா ஆர்ட் தேட்டரா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம் கைஸ். தேட்டர் இருக்கான், ஸோ நம்ம போய் பார்ப்போம் கைஸ். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை இதெல்லாம் செல் பண்ணுறாங்க, வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ள கார் பார்க்கிங்கும் இருக்கும் கைஸ்.